அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிட ஒன்றியத்திற்குட்பட்ட அரசூர் ஊராட்சியில் உள்ள காப்பியக்குடி எனும் கிராமத்தில் சுமார் 38 ஏக்கரில் விவசாய நிலத்தில் நெற்பயிர் போடப்பட்டுள்ளது. சமீபத்தில் 7/1/2024 அன்று பெய்த மிக கனமழையாலும் போதிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினாலும் நெற்பயிர் பெரும்பாலும் தண்ணீரில் மூழ்கி லட்சக்கணக்கில் இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் கடனாளியாக இருக்கும் எங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இழப்பீடு தருமாறும், அதேபோன்று இனி வருங்காலங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்க வடிகால் வசதி ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசை அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனையோடு கேட்டுக்கொண்டனர். விவசாயிகளின் தங்கள் ஆதங்கத்தை காணொளி மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும். மயிலாடுதுறை மாவட்ட கள நிருபர் செல்வராஜ். நன்றி, வணக்கம். எங்களுக்கு இதுதான் வடிகால், 2 வடிகால். இது ரெட்டாய்க்க வடிகால், இது பெரியாய்க்க வடிகால். எங்களுக்கு இது வந்து பாசன வாய்க்கா. இது ஒரு 40 வருஷமாக எங்களுக்கு வடிகால் கிடையாது. எங்களுக்கு மோட்டார் தான் எங்களுக்கு வசதி. வாய்க்கா தண்ணி எங்களுக்கு எதுவும் யாருக்கும் பாயுது கிடையாது. இது வரைக்கும் துண்டு கிடக்கு 40 வருஷமாக எங்களுக்கு. ஆமாம், வெறும் புல்லு தான் இருக்குது. புல்லு தான் இருக்குது. துண்டு போச்சு எங்களுக்கு. வடிகாலாம் இல்லைங்க, வாய்க்கால் துண்டு கிடக்கு. எங்களுக்கு ரெட்டாய்க்க வடிகால், இது ரெட்டாய்க்க வடிகால். சுத்தமாக எங்களுக்கு துண்டு போய் கிடக்கு. இது காரணமாக எல்லா வயலும் வந்து ஒரு 40 வருஷமாக எங்களுக்கு வடிகால் வாய்க்கா பார்த்தா கிடையாது. எங்களுக்கு சரியான எல்லாம் மோட்டார் தண்ணி தான், மோட்டார் வச்சு தான் பயன்படுத்திருக்கோம் விவசாயம். வாய்க்காலுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சீர்காழி வட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்தில் 12 அரசூர் கிராமத்தில் உள்ள காப்பீடு கிராமத்தில் இதுமாரி விளைச்சல் உள்ள அரசக்கூடிய ஸ்டேஜில் உள்ள நெல் ரொம்ப பழுதாகி ரொம்ப எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு. நாங்கள் இதுக்கு பிறகு வந்து உயிர் வாழ்றதுக்கும் போகிறது எல்லாத்தையும் எல்லா காசையும் வந்து அடமானம் வச்சு செஞ்சு இது வரைக்கும் ஒன்றும் அரசு எடுக்க முடியல. இதுக்கு கவர்மெண்டான ஏதாவது நிவாரணம் பார்த்து நீங்கள் செய்யுமாறு உங்களை ரொம்ப பழித்து கேட்டுக்கொள்கிறேன். தற்போது பெஞ்ச மழையின் காரணத்தால் தான் இந்த மாதிரி வெள்ளம் மாதிரி கட்டி போய் இதை வடிகட்ட முடியாம விவசாயிகள் பாய்ச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதை நம்பி போட்ட முதலீடு எல்லாம் இன்னும் ஒண்ணுமே எடுக்க முடியாது போல இருக்கு. அரசாங்கம் எங்களுக்கு இதுக்கு உண்டான நிதி உதவி கொடுத்து உதவி செய்யணும். இது மட்டும் இல்ல, பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு கட்டாத தூரம் வரைக்குமே வடிகால் வசதி இல்லாத கண்ணு கட்டாத தூரம் எல்லாமே வந்து தண்ணியில முழுகி கிடக்கு. அதனால விவசாயிகள் நிறைய பேர் வெளியில வர முடியாத இருக்கிறாங்க. சாப்பாடு கூட சரியான சாப்பாடு வசதி கூட இல்லை. எங்களுக்கு போக்குவரத்து வசதியும் சரியில்லை. அதனால அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும்னு பெருமனசோட கேட்டுக்கிறோம். வடிகால் வசதி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷ காலமா இந்த ஊருக்கு வடிகாலே இல்ல. எல்லா வாய்க்காலுமே வடிகால் வாய்க்கால் எல்லாம் துண்டு கிடக்குது. இது அறுத்தே எடுக்க முடியாது. எல்லாம் முளைப்பு திறன் எல்லாம் வந்து எதுவுமே அறுக்கவும் முடியாது. இது வந்து அழிவு போச்சு. இது அறுத்தாலும் மிஷின்காரன் தான் சாப்பிட்டு போவான். எங்களுக்கு பெரும் பொருள் சேவை அதிகமாகிடுச்சு.